ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நான் கூட என்னடா புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரோ பண்ணி நம்ம முத்துவோட இப்படி முட்டிக்க விடுறாங்களே அப்படின்னு சொல்லி சிறகடிக்க ஆசையில் யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபைனலாக இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆம், கமா போட்டிருக்க மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. எஸ், நம்மளோட சீதா, அது மீனாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களோட கேரக்டருக்கு ஒரு பேர் வர மாதிரி போயிட்டுருக்கு ட்ராக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே வந்து முத்துவோட பயங்கரமாக முட்டிக்கிட்டு இருக்காரு நம்மளோட ஹீரோ, அதாவது முத்து. பார்க்குற இடம்லாம் சண்டை 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 அந்த டிராஃபிக் போலீஸோட. எனக்கே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட நம்ம முத்து வந்து டிராஃபிக் போலீஸை வந்து வம்பிழுக்கிறாரு, பார்த்துருப்பீங்க. என்ன இது, இந்த மாதிரியெல்லாம் வம்பிழுக்கிற ஆள் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான முடிவு என்ன அப்படின்னா, நம்ம டிராஃபிக் போலீஸ் வந்து அப்கமிங் நம்ம மீனாவோட தங்கச்சி சீதாவுக்கு பேரா வரப்போகிறாரு போல இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரியும், சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிராஃபிக் போலீஸ் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராரு. ஆக்சுவலாக இவங்க வந்து நர்ஸ் வேலை கூட செய்யலை, அட்மினில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு பெட்டில் அட்மிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் சீதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போங்க சார், என் ஷிஃப்ட் 6 மணிக்கு முடிஞ்சிடும், இருந்தாலும் நீங்கள் வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக சீதா அவங்க அம்மாவை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. டிராஃபிக் போலீஸுக்கு எப்படியும் சீதா மேலே ஒரு காதல் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே சகலைகள் வந்து எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி. எஸ், அப்கமிங் இதுதான் அந்த ட்விஸ்ட்டு போல் இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி. சீதாவுக்கு பேர் இவர் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.